ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி விளாக். நம்ம சேனலுக்கு என்ன பார்க்க போகிறோன்னா வெஜ்ஜி ஹீமா கறி தாங்க செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம். வெஜ்ஜி ஹீமா கறிக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி சோயா பீன்ஸ் அப்படின்னு மீன் மேக்கர் சொல்லுவாங்க. இதை நான் உப்பு போட்டு நல்லா சுடு தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேங்க. 3 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 3 தக்காளி பழம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். 1 டீஸ்பூன் மிளகு, நம்ம தேவையான அளவு மல்லித்தலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். 2 பச்சை மிளகாய் 2 கீரை எடுத்து வச்சுருக்குறோம். அரை முறி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறோம். கஸ்தூரி மேத்தி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்குறோம். 1 டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், பட்டை, கிராம்பு, கல்பாசிப்பூ, அன்னாச்சிப்பூ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மட்டன் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1 டீஸ்பூன், கறி மசாலாத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலாத்தூள் 1 டீஸ்பூன். நம்ம இதை வச்சு தாங்க இன்றைக்கி வெஜ்ஜி ஹீமா கறி செய்ய போகிறோம். வாங்க அதை எப்படி சொல்லணும்னு சொல்லி பார்க்கலாம். வெஜ்ஜி ஹீமா செய்கிறதுக்கு நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சாச்சு. வாங்க அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போ நமக்கு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். நமக்கு நல்லா கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் வாங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு. நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருந்தாலும் ஓகே தான், ஆனால் நல்லெண்ணெய் சேர்த்தா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. அதனால தான் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, அன்னாச்சிப்பூ, கல்பாசிப்பூங்க. நமக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு, சேர்த்தாச்சு. பாருங்கள், சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா பொடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்தை. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்கள், நமக்கு வெங்காயம் நல்லா வதக்கிட்டுருக்கு. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் வாங்க. தக்காளி பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி பழத்தை சேர்த்துட்டு. இந்த மாதிரி வெஜ்ஜி ஹீமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நான்வெஜ்ஜி சாப்பிடாமல் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் இந்த மாதிரி நீங்கள் வெஜ்ஜி ஹீமா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நான்வெஜ் தோற்றுறங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நமக்கு தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிக்கிட்டு நம்ம பச்சை மிளகாய் வச்சுருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். சரிங்க, நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்சுருக்கோம்ல, இதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க வாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சுடுதண்ணியில் உப்பு போட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி நீங்கள் தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம சோயாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், நல்லா சோயாவை சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கிட்டு பாருங்க சோயா. நம்ம இப்போ ஒவ்வொரு மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க.
தனி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கறி மசாலா தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா தூள், மட்டன் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். வெஜ்ஜு கீமா கறி சூப்பராக இருக்குங்க. நான்வெஜ்ஜு தோற்று போயிருங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு பாருங்கள், எப்படி இருக்குச்சு பாருங்கள். நல்லா வதக்கியாச்சுங்க சோயாவை. இப்போ நம்ம 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா அப்படி வதக்கிக்கோங்க. என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்குங்க. வெஜ்ஜு கீமா கறி நான்வெஜ் தோற்று போயிருங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா ஸ்மெல் போகட்டும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. இந்த கீமா கறிக்கு வாங்க மசாலா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அரை முறி தேங்காய் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், தேங்காய், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை. நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க. பாருங்கள், நம்ம தேங்காய் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. பாருங்கள், நமக்கு நல்லா மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க வெஜ்ஜு கீமா கறிங்க பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். நமக்கு மசாலா ஸ்மெல்லாம் நல்லா போயிடுச்சு. இப்போ நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காவை சேர்த்தாச்சு. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் சப்பாத்திக்கெலாம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க வெஜ்ஜு கீமா கறி. பாருங்கள், நம்ம இந்த மசாலா ஸ்மெல் போகிறதுக்கு இந்த மிக்ஸி அரைச்சிலாம் அந்த தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. பாருங்கள், நல்லா மசாலா ஸ்மெல் போகட்டும். எண்ணெய் நமக்கு பிரிஞ்சு வருங்க. பாருங்கள், நமக்கு வெஜ்ஜு கீமா கறி சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்க. இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. பாருங்கள், நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள்.
பாருங்கள், நமக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சுங்க. பார்த்தீங்களா? வெஜ்ஜி கீமா கறி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சரிங்க, டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க. நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலை தூவிக்கலாம். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக கஸ்தூரி மேத்திங்க, இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ டெய்லி போடுற வீடியோ உங்கள் வந்து சேரும். என்னுடைய வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டேஸ்ட் வேறு லெவலாக இருக்குங்க. வெஜ்ஜி கீமா கறி நமக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நமக்கு சூப்பராக வெஜ்ஜி கீமா கறி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்களும் வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.